ஊனமுற்றவங்க, கணவனை இழந்த அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், புடவை, லுங்கி அதெல்லாம் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு பல்கா ஒரு தம்பி வந்து சேலத்துக்கு ஒரு கடைக்கு கூட்டு போறேன்னாப்புல, பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல. அது பார்த்தா நம்ம சென்னையில சரவணா ஸ்டோர் மாதிரி உள்ள கடை. அங்க என்ன விலையோ அதே விலை தான் இருக்கு. அப்புறம் அந்த தம்பி, வேண்டாம்ப்பா, நீ என்ன பண்ணி ஈரோட்ல ஒரு போட்டோ காமிச்சாப்புல அவங்க சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர். சரி, இப்போ நீ அவங்ககிட்டயே வந்து அதுக்கு விலை கம்மியா இருக்கு, அதே குவாலிட்டி தான், பல்கா எடுக்க போறோம். ஒரு 1000 புடவை, ஒரு 1000 லுங்கி, ஒரு 1000 டவல், அந்த மாதிரி அவர் இறக்கி விட்டாப்புல புது பஸ் ஸ்டாண்டு. அங்க என்ன பண்ணேன், செல்லு அங்க வெயில்ல வச்சு பேசினா செல்லு சூடாகி போச்சு. இந்த வாய்ஸ் புரோக்கன் ஆகி ரெக்கார்ட் ஆகும் தெரியுமா. எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன் வாய்ஸ் ஒழுங்கா வரல. இப்போ ரூமுக்கு வந்துட்டேன். பஸ் வந்து நைட்டு 10:30 மணிக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, புடவைய பண்டல் போட்டு ஈரோட்டில் இருந்து அமுச்சு விட்டுருவாங்க. அது நான் சென்னையில் போய் அவங்கள ஃபாலோ பண்ணணும். அண்ணே, பால் பாக்கெட் எடுங்கண்ணே. அவர் பல்லு கூட விளக்காம பால் பாக்கெட் எடுத்துட்டு வருவார். அவரு ட்ரெஸ்ஸை பாருங்க, பொன்வண்டு பெருசா சோப்பு கம்பெனி போட்டிருக்கோம், சோப்பு விளம்பரம். அந்த பனியன்ல ஏகப்பட்ட பொத்தல் இருக்கும். பொன்வண்டு சோப்பு கம்பெனிக்காரங்க இலவசமா 5 வருஷத்துக்கு முன்னாடி அதை கொடுத்துருப்பாங்க. அதுல தேங்காய் எண்ணெயில இருந்து நல்லெண்ணெயில இருந்து எல்லா எண்ணெயும் அதுலதான் அந்த பனியன்ல இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்க மனைவியை போய் பாருங்க, 10,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, புடவை கட்டிக்கிட்டு அப்படி திருச்சபையாகட்டும், தெருக்குள்ள, சமுதாயத்துல, கல்யாண வீட்டுல. ஆனா அதே ஆண்கள் 500 ரூபாய்க்கு ஒரு சட்டை, ஒரு பேண்ட், ஒரு வருஷம் போதும், ஒரு வருஷத்துக்கு ஒரு பேண்ட். ஏன் மனைவிமார்களுக்கு புடவைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்? ஒரு மனைவியோட புடவை, ஒரு மனைவியோட புடவைன்ற அந்த ஒரு ட்ரெஸ் தான் ஒவ்வொரு ஆண்களுக்குமான அடையாளம். நான் பெரிய பங்களா வச்சிருக்கேன்ப்பா, வீட்டுக்குள்ளே ஸ்விம்மிங் பூலு, வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டு இருக்கிற வீடு இருக்கு பார்த்துக்கோ, நான் பெரிய பணக்காரன், 10-20 லட்சம் ரூபாய்க்கு நான் கார் வச்சிருக்கேன். ஆனா மனைவிமார்களை, இப்ப நான் சேலத்துல வந்திருக்கேனே, இந்த கிராமங்கள்ல ஏழை எளியவர்களுக்கெல்லாம் 150 ரூபா புடவை எடுத்து கொடுக்கறதுக்கு, சேலத்துல எடுத்தா 200 ரூபாய், ஈரோட்ல எடுத்தா 150 ரூபாய், 50 ரூபாய் குறையுது. அந்த மாதிரி ஒரு புடவையை கட்டிக்கிட்டு, இல்ல இந்த கட்சிக்காரங்க டோக்கன் கொடுத்து கொடுப்பாங்க பாருங்க, என் கட்சிக்கு ஓட்டு போட்டுரு, அந்த மாதிரி ஒரு புடவையை கட்டிக்கிட்டு தன்னோட மனைவி சமுதாயத்துக்குள்ள போட்டோம். அதனால இவன் பொஞ்சாதியை எப்படி வச்சிருக்கான் பாரு, 200 ரூபாய் சேரு கட்டிக்கிட்டு என்ன பண்றா? இவெல்லாம் ஒரு மனுஷனா? இவெல்லாம் எதுக்குல உழைக்கான்? இவன் எல்லாம் எதுக்குல சம்பாதிக்கான்? இவெல்லாம் எதுக்குல வாழ்றான்? அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, இவெல்லாம் ஒரு ஆம்பளையா? இல்ல இவெல்லாம் ஒரு ஆம்பளையா? அவன் பொண்டாட்டி பாருல, கட்சிக்காரன் கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு போறான். அப்போ ஒரு ஆண், ஒரு கணவன் ஆண்ன்றத ப்ரூவ் பண்றதுக்கு மனைவியோட புடவை தாங்க அடையாளம். அப்போ சமூக வலைதளம், யூடியூப், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை அக்காமார்களே, தங்கச்சிமார்களே, நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, வாங்க, இங்க வேண்டாம், இது வந்து ஹோட்டல் ரூம். நீங்க சென்னைக்கு போன பிறகு என்னோட கோயம்பேடு ஆபீஸுக்கு வாங்க, நீங்க பக்கத்துல என்ன பண்ணுங்க, உட்காருங்க, ஒரு கண்டென்ட் பேசுங்க அப்படின்னு நான் கூப்பிடுறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை அக்காமார்கள், தங்கச்சிமார்கள், தம்பி உன்ன மாதிரி ஃப்ளோவாலாம் எங்களுக்கு பேச வராதுப்பா. அது கேமரா முன்னாடி, கேமராலாம் இல்லைங்க, செல்ல தாங்க படம் பிடிச்சிட்டு கிடக்கேன், பேசுங்க. செல்ல பார்த்தா கூட எனக்கு பேச வராது, நீ செல்ல ஆஃப் பண்ணனா நான் எவ்வளவு நேரம்னாலும் பேசுவான் பார்த்துக்கோ. தமிழ்நாடு முழுசும் பல பாஸ்டர்மார்களை நான் மீட் பண்ணிக்கிட்டு வரேன். எந்த ஒரு ஸ்தாபனத்தோடையும் சேராம இண்டிபெண்டா சின்ன சின்ன சபை வச்சிருப்பாங்கல்ல, 20-30 விசுவாசிகளோட, அந்த மாதிரி பாஸ்டர்கள் எல்லாம் மீட் பண்ணி அங்க ஒரு ஈவெண்ட் நடத்தி அங்க உள்ள கிராமத்து மக்களை வர வச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்களை அவங்களுக்கு டோக்கன் கொடுத்து, புடவை கொடுத்து, லுங்கி கொடுத்து, டவல் கொடுத்து, இன்னும் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த ரைட்டிங் பேடு, டாய்ஸ் எல்லாம் கொடுத்து போன மாசம் திருநெல்வேலியில வச்சு ஒரு மீட்டிங் நடத்தணும். அந்த மீட்டிங் துணி கொடுத்தோம், சின்ன பிள்ளைகளுக்கு புடவை எல்லாமே கொடுத்தோம். பக்கா, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறியாத ஊர். அந்த ஊருக்குள்ள போனீங்கன்னாவே
இந்த சைடு ஒரு சாமி கோயில் இருக்கும், அந்த சைடு ஒரு சாமி கோயில் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கிராமத்துல உள்ள மக்களை வர வச்சு ஒரு சர்ச்சில் வச்சு என்ன பண்ணோம், ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் வச்சு அந்த ப்ரோக்ராம் நடத்தணும். துணி வாங்கினது மற்ற செலவெல்லாம் 1,50,000 ரூபாய் ஆயிடுச்சு. ஆனா இந்த சாப்பாடு போட்டதுக்கு 20,000 ரூபாய். அந்த 20,000த்துல 10,000 ரூபாய் எப்படி தெரியுமா செலவாச்சு? அங்க உள்ள சமையல்காரங்களுக்கு 250 பேருக்கு சமைக்கிறதுக்கு 4,500 ரூபாய் கூலி, லேபருக்குன்னு சேர்த்து. அப்புறம் பார்சல் அடிக்கிறதுக்குன்னு ஒருத்தருக்கு 200 ரூபாய். அப்படி இப்படின்னு 5,000 ரூபாய் என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க. அப்புறம் பாத்திரம் ஒரு கல்யாண மண்டபத்துல அவர் இலவசமா கொடுத்துட்டாரு, நீங்களே சமைச்சிங்கன்ட்டு. சரி, அப்படியே நீங்க அந்த பாத்திரம் இலவசமா இல்லாம ஒருவேளை அங்க அந்த கிராமத்துல வாங்கியிருந்தோம்னா பாத்திரத்துக்கு அடுப்புக்கெல்லாம் ஒரு 3,000 ரூபாய் வாடகை போட்டுக்குங்க. அப்புறம் அந்த கல்யாண மண்டபத்துல இருந்து அந்த கிராமம் நம்ம ஈவெண்ட் நடத்தணும் பாருங்க, அங்க அந்த பொருளை ஒரு ஆட்டோல, அபே ஆட்டோல கொண்டு வர்றதுக்கு 2,000 ரூபாய் வாங்கிட்டாங்க. தண்ணி கேன அப்படி இப்படின்னு 10,000 ரூபாய் ஆயிடுச்சு. சரி, தண்ணி கேனை விட்டுருங்க, சமையல்காரர் கூலி, பாத்திரம், வண்டி வாடகை மட்டும் 10,000. அப்போ இப்ப நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்ப அந்த கிராமத்து மக்களுக்கு பைபிள் கொடுக்குறோம்னா நம்ம கிட்ட இருக்கிற வாலிப பயிலும் அதுக்கு செட் ஆக மாட்டானுங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு பைபிள் இருக்கா இல்லையா? புதிய ஏற்பாடு நான் சொல்லல, முழு பைபிளை சொல்றேன். புதிய ஏற்பாடு கிதியோன்ல இருந்து தாரேன்ட்டாங்க, நீங்க எங்க ஈவென்ட் நடத்துறீங்களோ அங்க வந்து எல்லாருக்கும் தாரேன்ட்டாங்க. முழு பைபிள் ஒரு திருச்சபை அந்த அந்த சபைக்கு ரெகுலரா வந்துகிட்டு இருக்க மக்களுக்கு பைபிள் இருக்காது கிராமங்கள்ல. அப்ப அதுக்கெல்லாம் பெண்கள் தான் என்ன பண்ணணும், அவங்கள நோட்ஸ் எடுத்து யார் யாருக்கு பைபிள் கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் எழுதி ஃபைல் பண்ணி வைக்கணும். அதுக்கு பெண்கள் தான் சரியா வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 12, இப்போதைக்கு ஒரு 12 பெண்கள் ஒவ்வொரு கிராமத்துல நம்ம ஈவென்ட் நடத்தும் போது கூட்டு போற மாதிரி, சென்னையில இருந்தே வேன் பிடிச்சி போயிடுற மாதிரி. இந்த 10,000 ரூபாய் சொன்னேன்ல, திருநெல்வேலியில ஏற்கனவே 10,000 செலவாச்சுன்ட்டு அந்த 10,000 வேனுக்கு போட்டோன்னு வைங்க, பெண்களாகிய நீங்க தான் என்ன பண்ணணும், காய்கறி வெட்டணும், நீங்க தான் சமைக்கணும், நீங்க தான் பார்சல் அடிக்கணும், நீங்க தான் அவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும், நீங்க தான் பைபிள் கொடுக்கணும், நீங்க தான் அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணணும், நீங்க தான் அவங்க. அந்த மாதிரி பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட இப்போதைக்கு 12 பெண்கள் வாரேன்னு இருக்காங்க. எங்க வீட்டில் வாடகைக்கு இருக்காங்க ஒரு அக்கா, அவங்க வாரேன்னு இருக்காங்க. இந்த மாதிரி 12 பேர். அது போக இப்போ நம்ம எந்த சபைக்கு போறோம் இல்லையா, அந்த பாஸ்டர் அம்மா, பாஸ்டரோட மனைவி, அவங்களோட பெண் பிள்ளைகள், அப்புறம் அந்த கிராமத்துல உள்ள பெண்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒவ்வொரு கிராமத்துல போய் இனிமே பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஊழியத்திலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறியாத மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதாகட்டும், துணிமணி கொடுக்கறதாகட்டும், டாய்ஸ் கொடுக்கறதாகட்டும், சின்ன பிள்ளைகளுக்கு பைபிள் கொடுக்கறதாகட்டும், அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி கிதியோனுக்கு கொடுக்கறதாகட்டும், இல்ல நம்ம ஒரு டேட்டா வச்சுக்கிறதாகட்டும், எல்லாமே பெண்கள் தான் பண்ண போறாங்க.